ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்ஸ் ஆஃப் ஃபன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய லாஸ்ட் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் இன்றைக்கு இரவு வரப்போகுது இல்லையா? இந்த கிரகணம் வரக்கூடிய சரியான நேரம் என்ன? இந்த கிரகணம் இப்போது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாமா, வெளியே செல்லலாமா, தூங்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, மொபைல் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே பதிலாக இந்த வீடியோ இருக்கும். நம்ம இந்தியாவிலிருந்து இந்த கிரகணம் பார்க்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. எல்லா சந்தேகங்களுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 21 இரவு 10:59க்கு தொடங்கி நள்ளிரவு 3:23க்கு முடிவடையும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்தீங்கன்னா 1:11க்கு இருக்கும். இந்த கிரகணம் இந்தியாவிலிருந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த கிரகணம் நிகழும் பொழுது இரவு பொழுதாக இருக்கிறதுனால நம்மளால் பார்க்கவோ உணரவோ முடியாது. பட் உலக அளவில் இந்த கிரகணம் நிகழப்போகிறது உண்மைதான். அதனால் கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. பட் இது தவிர்த்து உங்களுக்கு முக்கியமான ஏதாவது தேவைகள் இருந்துச்சு, இன்றைக்கி நமக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, சடனாக பெயின் வந்துருச்சு, பனிக்கூட நீர் உடஞ்சிருச்சு, டாக்டரை பார்க்கணும், எமர்ஜென்சி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம தாராளமாக வெளியே போகலாம். பயப்படவே வேண்டாம். ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஷாலோ ஒரு கிளாத்தோ வச்சு உங்களை கவர் பண்ணிட்டு கூட போகலாம். பயப்பட்டுட்டு வீட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தாராளமாக போயிட்டு வரலாம் சிஸ்டர், எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. இது தவிர்த்து ஏதாவது ரீசனே இல்லாமல் நம்ம ஷாப்பிங் போகிறது, ரொம்ப நேரம் பீச்சுக்கு போகிறேன்னு வெளியே சுற்றுறது, இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும். அந்த நேரத்தில் நம்ம ஷார்ப்பான திங்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். எம்ப்ராய்ட்ரி பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, ஊசி நூல் கோக்கிறது, தைக்கிறது, கத்திரிக்கோலை வச்சு பேப்பரோ துணியோ கட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். புவியீர்ப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு உலக்கையை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா கிரகணம் முடிகிற வரைக்குமே அந்த உலக்கை செங்குத்தாக நிற்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்தளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம தவறுதலாக கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால தான் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். இது தவிர்த்து சமைக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே நம்ம முன்னாடியே முடிச்சிடலாம். இது 11 மணி வாக்கில் தான் இந்த கிரகணம் தொடங்குது. ஸோ நம்ம முன்னாடியே அதாவது குறிப்பாக நம்ம கிரகணம் தொடங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம குக்கிங்கை முடிக்கிறது நல்லது. லேப்டாப், மொபைல் யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தூங்கலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டில் தூங்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க, திரும்பி படுக்கக்கூடாது, கை கால் கட்டின மாதிரி அப்படியே அசைக்காமல் படுக்கணும்லாம் சொல்கிறாங்க அத்தை. இது உண்மைதானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பயப்பட வேணுமா? நம்ம பசை போட்டு ஓட்டின மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு கயிறு போட்டு கட்டின மாதிரியோ அப்படியே அசைக்காமல் படுக்கணும்னு அவசியமே இல்லை சிஸ்டர். நீங்கள் தாராளமாக தூங்கலாம். ப்ரெக்னென்சியில் நீங்கள் லெஃப்ட் சைட் படுக்கிறத ஃபாலோ பண்ணுவீங்க, எழுந்து உட்காந்து ரைட் சைட் திரும்புவோம், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். குப்பரவோ மல்லாக்கவோ படுக்கக்கூடாது. மற்றபடி கை காலை கூட அசைக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். டிவி அப்புறம் எதுவாக இருந்தாலும் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டிவி பார்க்குறதுனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் எப்போவுமே கிரகணம் முடிஞ்சதும் உடனே குளிச்சுருவேன், வீடு க்ளீன் பண்ணுவேன், இந்த டைம் நள்ளிரவில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உடனே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எந்த கட்டாயமும் கிடையாது. உங்கள் ரொட்டீனில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீப் க்ளீன் அவசியம் கிடையாது. நார்மலாக எப்படி உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவீங்களோ அதை போல் க்ளீன் பண்ணாலே போதும். ஹெவி ஒர்க் பண்ணுறேன்னு எதையும் பொத்தி இழுக்கிறது, அப்புறம் டஸ்ட் அலர்ஜி வரும், ஹெவியாக ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா வயிறு சொரியலாமான்னு ஒரு சிஸ்டர் கிட்டிருந்தாங்க. அதை ஹெவியாக சொரியக்கூடாது, நெயில் போட்டு லைட்டாக வருடி கொடுக்கலாம். ஹார்ட் ஒர்க் எதுவும் பண்ணாதீங்க. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டு. தூக்கம் வரலை அப்படின்னா பிடிச்ச புத்தகமோ பிடிச்ச இறைவனையோ நீங்கள் வழிபடும் போது மைண்டு காம் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். ஹஸ்பண்டோட காண்டாக்டில் இருக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து நீங்கள் எந்த விஷயத்துக்கும் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஈஸியாக இந்த 4.5 மணி நேரம் நம்மளை விட்டு கடந்து போகும். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.